அண்மைச் செய்தி. கோவை கருமத்தம்பட்டி பகுதியில் நடைபெறும் திமுக நிகழ்ச்சிக்காக அரசு பேருந்துகள் இயக்கப்படுவதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். சொந்த ஊர்களுக்கு செல்ல முடியாமல் தற்போது பேருந்து நிலையத்தில் கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த மக்கள் தற்போது தவித்து வரக்கூடிய அண்மை தகவலை நாம் பார்த்து வருகிறோம். திமுக நிகழ்ச்சிக்காக அரசு பேருந்துகள் இயக்கப்படுவதால் போதிய பேருந்து வசதி இல்லாமல் பயணிகள் அவதியுற்று வருகின்றனர். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் காளிதாஸ். வணக்கம் காளிதாஸ். திமுக நிகழ்ச்சிக்காக தற்போது பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதால் பொதுமக்கள் பயணிக்க பேருந்து வசதி இல்லாமல் அவதியுற்று வருகின்றனர். தற்போது கள நிலவரம் என்ன, விரிவாக பதிவு செய்யுங்கள். வணக்கம் வினோத். கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டம் பகுதியில் திமுக நிகழ்ச்சி நடைபெறுவதனால பொதுமக்களை திமுகவினர் அரசு பேருந்தில் அழைத்து செல்வதால் பொதுமக்கள் பேருந்துகள் தவித்து வருகின்றனர். கோவை காந்திபுரம் பேருந்து நிலையம் பகுதியில் இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் கோவை மாவட்டத்திலிருந்து பிற மாவட்டத்திலிருந்து அதிக அளவில் பயணிகள் கோவை மாவட்டம் வருவது உண்டு. இந்த நிலையில் இன்று கோவை மாவட்டம் கருமத்தம்பட்ட பகுதியில் திமுக இளைஞர் நிகழ்ச்சி நடைபெறுவதனால பேருந்துகள் இல்லாமல் பயணிகள் தவித்து வருகின்றனர். இன்று காலை முதலே திமுகவினர் பேருந்து அரசு பேருந்துகள் மூலமாக பயணிகளை அந்த நிகழ்ச்சி நடக்கக்கூடிய இடத்துக்கு அழைத்து செல்வதனால் பேருந்துகள் இல்லாமல் பயணிகள் இன்று காலை முதலே அவதி அடைந்து வருவதால் காந்திபுரம் பேருந்து நிலையத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக இந்த 5 ஆண்டு காலமாக திமுகவினர் அரசு பேருந்துகளை தாங்கள் சொந்த பயன்பாட்டுக்கு உபயோகப்படுத்துவதால் பயணிகள் மிகவும் பேருந்துகள் இல்லாமல் தவித்து வருவது தொடர்கதையாகிவிட்டது. மேலும் இது குறித்து பொதுமக்கள் கூறுகையில் திமுக நிகழ்ச்சி நடக்கும் போது இது போல அரசு பேருந்துகளை தாங்கள் சொந்த பயன்பாட்டுக்கு உபயோகம் செய்தால் தாங்கள் எவ்வாறு பிற மாவட்டங்களுக்கு செல்வது என்று ஒரு கேள்விக்குறியானது எழுந்து உள்ளது. மேலும் இது குறித்து பலமுறை அதிகாரிகளுடன் புகார் அளித்தும் திமுகவினருக்கு மட்டுமே அரசு பேருந்துகள் பயன்படுத்துவதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இன்னும் வருகாலகட்டத்தில் திமுக நிகழ்ச்சிக்கு அரசு பேருந்துகள் பயன்படுத்தக்கூடாது என்று பொதுமக்களின் கோரிக்கையாக எழுந்துள்ளது. இதனால் பொதுமக்கள் மிகவும் அவதியடைந்துள்ளனர். அது மட்டும் இல்லாமல் திருப்பூர், கரூர், ஈரோடு போன்ற மாவட்டங்களுக்கு இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் கோவைக்கு வரக்கூடிய பொதுமக்கள் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது. இந்த அரசு பேருந்துகள் பயன்படுத்துற பேருந்து நிலையமே விரிச்சோடி காணப்பட்டு வருவதால் பேருந்துகள் பயணிகள் நீண்ட நேரமாக தவித்து வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேருந்துகள் இயக்கப்படுவதால் பேருந்துகள் பயணிகள் முந்தியடித்துக் கொண்டு செல்லக்கூடிய காட்சிகள் நம்மளால பார்க்க முடிகிறது. எனவே திமுக ஆட்சியிலிருந்து இது போல அரசு பேருந்துகளை தங்கள் சொந்த கட்சிக்கு பயன்படுத்துற பேருந்துகள் குறைந்தளவு இயக்கப்படுவதால் பொதுமக்கள் மிக குறைந்தளவு இயக்கப்படுவதால் அவதியடைந்துள்ளனர். எனவே இது போல இனிமேல் நடக்காமல் இருக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்களின் கோரிக்கையாக எழுந்துள்ளது. வினோத், தகவல்களுக்கு நன்றி காளிதாஸ்.